காலையில மார்க்கெட் போயிட்டு வாக்கிங் முடிச்சுட்டு நேராக மார்க்கெட் போயாச்சு. இன்னைக்கு புதன்கிழமைல மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாங்காவை தேடிட்டே போனேன். அந்த நான் வாக்கிங் போகிற இடத்துல ஒரு மாமரம் இருக்கு. சரி இன்னைக்கு மாங்காய் விழுமான்னு பார்த்தேன். இன்னைக்கு மாங்காவே விழலைங்க. ஆனால் வீட்டில் மாங்காய் இருக்கு. ஸோ அதனால மீன் மார்க்கெட் போயிட்டு கவலை மீன் வந்து நம்ம என்னோட ஃப்ரெண்டு வாங்கிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு கவலை மீன் வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டு மடவை மீன் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் ரொம்ப மடவை மீன் வாங்கவே மாட்டேன். அப்பா இருக்கும்போது நிறைய மடவை மீன் நிறைய வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து உயிரோடவே கிடைக்கும். அதனால வாங்கிட்டு வருவாங்க. சூப்பராக இருக்கும். அதில் ஒரு குண்டக்காய் ஒன்று இருக்கும் அந்த மடவை மீனில். அந்த அண்ணா அதெல்லாம் வெட்டி போட்டாங்க. நான் கேட்டேன், அண்ணா அது கொடுங்கன்னு. அது ஒன்று தானமாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது, வேணாமா சொல்லிட்டு அதை போட்டாங்க. ஸோ அதனால க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டேன். மடவை மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் மாங்காய் போட்டு. சூப்பராக இருக்கும். அதுவும் பழைய சாதம். மடவை மீனோட அக்கா. என்னது இது? மடவை மீனோட அக்கா. மடவை மீனோட அக்கா குண்டக்காவா? எப்படி இருப்பாங்க? குண்டக்கா குண்டா இருப்பாங்க. குண்டா இருப்பாங்களா? குண்டா இருப்பாங்க. ஸோ மீன் குழம்பு வைக்க போறோம். இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்களேன். எங்க ப்ரூ சொல்லிட்டாங்க, இனிமேல் சிலிண்டர் தட்டுப்பாடு எல்லாமே இனிமேல் தட்டுப்பாடு ஆக போகுது. அதனால நீ எது சமைச்சாலும் 2 நாளைக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐடியா என்ன மாதிரி ஐடியா கொடுத்துருக்காங்க தெரியுமா? நைட்டு வந்து இட்லி சுடணுமா. நைட்டு டெய்லி இட்லி தான் சுடணுமா. அந்த இட்லி வந்து மறுநாள் காலையிலைக்கும் சேர்த்து சுடணுமா. ஸோ அப்போ நைட்டு டின்னரும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒரே டைம்லயே முடிஞ்சிரும். அப்போ சிலிண்டர் மிச்சமா. அப்போ வைக்கிறது வந்து மீன் குழம்பா வச்சுக்கணும். நிறைய வச்சுக்கணும். ஒரு சட்டி மீன் குழம்பு வச்சா 2 நாளைக்கு மீன் குழம்பு வச்சுக்கணுமா. இன்னைக்கும் நாளைக்கு நைட்டு வரைக்கும் அதே வச்சுக்கணுமா. 2 நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு சேர்த்து வச்சிடணும். நிறைய எவ்வளவு வேணுமோ தண்ணி ஊத்திக்கமா. தண்ணி தாராளமா இருக்கு வீட்டுல, நீ எவ்வளவு வேணுமோ ஊத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்துல சட்டி ஃபுல்லா குழம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு வந்து சட்டி ஃபுல்லா குழம்பு இருந்தாதான் 3 நாளைக்கு வச்சுக்க முடியும் மீன் குழம்பையோ இல்ல எந்த குழம்பு. இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் மீன் குழம்பு. இன்னைக்கு நைட்டு இட்லி சுட்டா இன்னைக்கு மறுநாள் காலையிலும் இட்லி. இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. தோசையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடு, தோசை சுடுறதெல்லாம் கட் பண்ணிடு, இட்லி செஞ்சு. முட்டையை கூட இனிமேல் அவிக்க வேணாம். ஏன்னா அவிக்கிறதா வந்து ரொம்ப நேரம் ஓடுதுல. முட்டையை வந்து அப்படியே முட்டை வேக பச்சையா குடிச்சிடலாம். டெய்லி காலையில அப்பெல்லாம் முன்னாடிலாம் வந்து எல்லாரும் காலையில நாட்டுக்கோழி முட்டை, அது ஒரிஜினல் முட்டை. இப்பெல்லாம் வந்து நாட்டுக்கோழி முட்டையா விக்கிறாங்க உங்களுக்கு. இல்ல இப்பெல்லாம் வந்து முட்டையை வேக வச்சுதான் சாப்பிடணும். அதை விட பெஸ்ட் முட்டையே சாப்பிடாம இருக்கலாம்ல. யாரோ போறாங்க நடத்துறாங்க. இங்க பாருங்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், கஷ்டப்படுறோம். இன்னும் நின்ன பாடு இல்ல. இன்னும் என்னதான் ஆகுமோ தெரியல. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நல்லா நிறைய குழம்புக்கு வந்து புளிய போட்டு கரைச்சிட்டு இருக்கேன். என்னது? சரி ஆஃப் பண்ணிடுவா. ஆஃப் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல வந்து மண்சட்டியில மடவை மீன் குழம்பு. அங்க பாருங்க தண்ணியே வத்திச்சா. முட்டை வேக வச்சிருந்தேன், தண்ணியே வத்தி போச்சு. அந்த அளவுக்கு வந்து நான் சிலிண்டர் செலவு பண்றேன் அப்படி சொல்றாங்க. ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆஃப் பண்ணிட்டேன். இங்க பாருமா, நீ சொல்றது நான் சொன்னது இல்ல. நான் பாரு எல்லாரும் பாத்துறேன். இது போதுமா? இது ஃபுல்லா குழம்பு வச்சா போதுமா? இது எங்கனா பத்துமா? சரியான ஆளா இருக்குறியா? இது பத்தாதா? அது எப்படி பத்தா? உங்க வீட்ல இந்த மாதிரி தான் சொல்றாங்களா? ஐயோ இதுல வை. இதுல வச்சு இதுல ஊத்து. அதாவது குழம்பு இருக்காது, சட்டியும் இருக்காது, ரெண்டும் ஒண்ணா சேர்ந்து உருகி ஸ்டவ் மட்டும் தான் இருக்கும். இது இல்ல, இந்த மாதிரி பாத்திரம் வச்சிருக்கல. அளவு எவ்வளவு அளவு? நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்கா? இந்த நம்ம கொரோனா டைம்ல கூட இப்படி சமைக்கலையே. மா என்னமா நீ யாரா? சரி என்னாச்சு? தக்காளி ஒண்ணு அழுகி போச்சா? ஒரு தக்காளி அழுகி போச்சு. ஏன் அழுகுது தக்காளி? அது நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரோட்ல வந்து தக்காளி வந்துச்சு. ஸோ நிறைய வாங்கிட்டு வந்ததுனால அது வந்து என்ன பண்ண, ஒரு பெரிய டப்பால போட்டு அடைச்சு வச்சிருந்தேன். நம்ம என்னதான் ஃப்ரிட்ஜில் போட்டா கூட சரி, அது தக்காளி மட்டும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வாங்க மாட்டேங்குது. தக்காளி எப்படி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியும்? அதனால தக்காளி அதிகமா வாங்க மாட்டேன், வெங்காயம் தான் அதிகமா வாங்குறேன். கொஞ்சம் தண்ணி எடுங்க, குழம்பு எல்லாம் ரெடி பண்றதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுங்க. அதான் சீக்கிரமா சமைச்சிட்டு வெளில போக முடியும். அதாவது மீன் குழம்பு இவ்வளவு வைக்க சொன்னீங்க, இதுல இத்தனோடு தண்ணி கொடுத்தா எப்படி மீன் குழம்பு வைக்கிறது? புளி தானே கரைக்க போற. புளி எப்படி கரைக்க முடியும்? குழம்பு எப்படி வரும்? நிறைய தண்ணி ஊத்துறதுல குழம்பு வரும். புளி கரைக்கணும்னா அங்கதான் போகணும். நீங்க அப்படி போயிட்டீங்கன்னா நான் சமைச்சிருவேன். உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டதுக்கு தப்பு தான், நீங்க கிளம்பிடுங்க. ஆனா எதுக்கெல்லாம் சண்டை போடணும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்களே சொல்லுங்க.
நம்ம டேங்க் சுவிட்ச் போடுவோம்ல, மோட்டார் சுவிட்ச் போடுவோம்ல, மோட்டார் சுவிட்ச் போடும்போது பியூரிட்டி ஆன் பண்ணலாமா சொல்லுங்க? மோட்டார் சுவிட்ச் போடும்போது பியூரிட்டி ஆன் பண்ணீங்கன்னா அந்த டேங்க்ல வந்து தண்ணி கொட்டும்ல, கொட்டும் போது தண்ணி கலங்கும். தண்ணி பாதி தண்ணி இருக்கும்போது எப்படி கலங்கும்? அது கொட்டும் போது தண்ணி கலங்கும். அந்த கலங்கின தண்ணி வந்து அப்ப ஃபில்டர் சீக்கிரம் போயிடும், பேட்டரி சீக்கிரம் போயிடும். அது நிறைய போவாது. ஃபில்டர் தானே உனக்கு. ஓகே ஓகே பாரு தண்ணியே இல்ல பாரு ஃபில்டர்ல. ஒரு சமைக்கிறதுக்கு சமைக்கிற நேரம் பாதி, அதுல ஷூட் பண்ற நேரம் மீதி, இதுக்கு இடையில இது வேற ஒரு கொசு தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி. போமா அம்மா, கொசு தொல்லையா? யார் அந்த கொசு? கொசு இல்ல, கொசு வந்து குட்டியா தானே இருக்கும். கொசு குட்டியா? மீன் குழம்பு எவ்வளவு ஈஸி தெரியுமா? புளியை கரைச்சிட்டோம்னா, நான் வந்து எப்பவுமே வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி மொத்தமா அது தலையில கொட்டி தாளிப்பு மட்டும் கொடுத்துருவேன். இன்னைக்கு அப்படி பண்ண போறது இல்ல. இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அரைச்சு அதுல மிக்ஸ் பண்ண போறேன், கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எண்ணெயில வதக்க போறேன். முட்டை வந்து வேக வச்சுட்டேன் உங்களுக்கு. முட்டை மட்டும் கொடுத்துறேன். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நேத்தே இட்லி ஊத்தி எடுத்து வச்சிட்டேன். சரி, எடுத்து வச்சிட்டியா? கூட வேற வழி இல்ல, என்ன பண்றது? இல்லன்னா உனக்கு அடுப்பு சிலிண்டர் இதுதான், இந்த சிலிண்டர் தான். சரி, என்னது எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் மேல இருக்குது. ஏன் பச்சையாவே சாப்பிடலாம்? பச்சையா சமைக்கணும்னா அரிசியை ஊற வச்சிட்டீங்கன்னா ஒரு 1/2 hour ஊற வச்சீங்கன்னா எடுத்து சாப்பிட வேண்டியதான். என்னென்ன காய்கறி பழம் இருக்கோ எல்லாம் எடுத்து சாப்பிட வேண்டியது, அவ்வளவுதான் வேலை முடியுது. இதெல்லாம் ஒரு விஷயமா பாருங்க. அவங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா மீன் குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளி மட்டும் கொஞ்சம் இப்போ வந்து ரெண்டு வெங்காயம் 2 தக்காளி நம்ம குழம்புக்கு போடுறோம்னா அதுல ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை அரைச்சு போட்டுட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை வதக்கி போட போறேன். ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்க வேண்டியதில்லை, இந்த மாதிரி ஒண்ணும் பாதியமா அரைச்சாலே போதும். இது ஏன் அரைச்சு போடுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம என்னதான் வதக்கி போட்டாலும் இந்த மாதிரி அரைச்சு குழம்போடு நீங்க நம்ம கலக்கும் போது இன்னுமே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு திக்கு கொடுக்கும் குழம்பு. ஓகே, காரம் கொஞ்சம் அதிகமா போட்டணும் யோசிச்சேன். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. வந்து குழம்பு வந்து தாளிச்சு விட்டுடலாம். கீரை சூப்பரா இருக்குல்ல, அரைக்கீரை. அதாவது 30 ரூபா 20 ரூபாய் இருக்கும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, இது 15 ரூபாய் தான். 2 கீரை வாங்கினீங்கன்னா 20 ரூபாய் கொடுக்குறேன் அப்படி சொன்னாங்க. 2 கீரை கட்டு இவ்வளவு பெருசு வாங்கி யார் சாப்பிட்றது? ஸோ அதனால ஒரு கட்டு போதும் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். மீன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. வறுக்கிறதுக்கும் தனியாக வந்து மசால் போட்டு வச்சுட்டேன். ஸோ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, மிளகு, வெந்தயம் போட்டிருக்கேன். நான் மீன் குழம்புக்கு எப்பவுமே கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஆயில் வந்து கொஞ்சம் நிறைய போடுவேன், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து உரிச்ச ஒரு 10 பல் பூண்டு, அதோட மீதி இருக்க வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டோம், அரைச்சிட்டோம்ல வெங்காயம் தக்காளி, மீதி இருக்கிற வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணி ஒரு வதக்கி விட்டுருவோம். எண்ணெய் இவ்வளோ இருக்குன்னு பார்க்காதீங்க, கடைசியாக பாருங்கள் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் குழம்பு. மீன் குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா ஊற்றணும், அதுவும் நல்லெண்ணெயாக இருந்தால் சூப்பராக இருக்கும். எண்ணெய்ங்க எண்ணெய் இல்ல நீ எவ்வளவு என்ன தம்மத்தூள் வைக்கிறியம்மா? நான் சொன்னது சட்டி. இவ்வளவு குழம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்பா. எங்கம்மா பார்த்தோம்? நான் சொன்னது அதுல வைக்க சொன்னேன், அந்த சைஸ்க்கு போதும். அதுல கொஞ்சோண்டு தான் வச்சிருக்கேன், போதும். அந்த குழம்பு போதும். 2 நாளைக்காவது வரணும்ல? அதெல்லாம் வரும். ஒரு வாரத்துக்காவது வரணும்ல? ஒரு வாரத்துக்கா? நீங்க 2 நாளைக்கு மட்டும், எனக்கு மட்டும், உங்களுக்கு மட்டும் நாங்க சாப்பிடாம குழம்பை இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சிடறோம், சரியா? போட்டோ தானப்பா ஒண்ணு எடுக்க சொன்னேன், என்னப்பா பண்றீங்க? உங்களை போட்டோ தானே ஒண்ணு எடுக்க சொன்னேன். இல்ல என் பொண்டாட்டி நல்லா வெளிச்சமா இருக்கணும். யாரும் சிரிக்கிறாங்க, நீங்க சிரிக்கிறத பார்த்து. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்ப தக்காளி போட போறேன். இதுக்கு ஒரு காய்ச்சி அடிக்கணுமா?
ஏன்னா இது தெரியும் அதாவது கேமராக்கு தான் எல்லாரும் டார்ச் லைட் அடிப்பாங்க. குழம்புக்கு லைட் அடிச்சா குழம்புக்கு என்ன தெரியும்? நான் மீன் குழம்பு வைக்கிறதும் போதும், அந்த வீடியோ ஷூட் பண்றதும் போதும், அதுக்கு ஹெல்ப்புக்கு இவரை கூட்டதும் போதும். குழம்புக்கும் ஒரு கும்பிடு, வீடியோக்கும் ஒரு கும்பிடு, வீடியோ எடுக்கிறவங்களுக்கும் ஒரு கும்பிடு. தயவு செஞ்சு இப்படி குடிய வச்சு எடுத்தா எப்படி அது சொல்லு பார்க்கலாம். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். பாதி முட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. போட்டோக்கு வந்து வெளிச்சம் வைக்க சொன்னா பொண்டாட்டி வெளிச்சமா தெரியணுமா, அதனால வெளிச்சம் வைக்கலாம். சரி, சொன்ன மாதிரி ஒரு சட்டி செஞ்சுடு சரியா? சட்டி தீபம் சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். சொன்னது ஒரு முறை தான் சொல்லணும், 10 முறை சொன்னா அதுதான் சொல்றேன். சோறுனா சட்டி தீபம் சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். தப்பா பாடுறீங்க. டீனா சட்டி குடிப்போம் அப்படி பாடிக்கலாம். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். சோறுனா டீ என்னது? ஆமா 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 ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது ஞாபகம் பண்ணிக்கிறேன், அது வரல, அதனாலதான் சமாளிக்கிறேன். வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் தயவு செய்து லோ பிரஷர் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வெங்காயம் தக்காளி சூப்பரா வதங்கி வந்துடுச்சா? அதுதான் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். குழம்பு இதில் ஆட் பண்ணிடலாம். அவங்க சொன்ன மாதிரியே சட்டி ஃபுல்லாக குழம்பு வந்துடுச்சு. பார்த்தீங்களா, குழம்பு சூப்பராக கொதிச்சிடுச்சா? நல்லா குழம்பு கொதிக்குது. நான் வந்து மாங்காய் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட்லேயே ஆட் பண்ண மாட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் மாங்காய் வந்து ஆட் பண்ணுவேன். அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மாங்காய் போட்டு மாங்காய் கொஞ்சம் வெந்து வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? மாங்காய் வந்து 3/4 பதம் வெந்துடுச்சா? இந்த டைமில் தான் நம்ம வந்து மீன் போட போகிறோம். மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போது அதிகமாக சாப்பிட்ட மீன் எந்த மீன் அப்படி கேட்டால் அது இந்த மீன் தான். சூப்பராக மீன் குழம்பு ரெடி. மீன் உடையாமல் இருக்குது. இந்த மீன் உடையாது. சூப்பராக இருக்கா? செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கையோடு வந்துட்டு மீனும் அப்படியே வறுக்கிறதுக்கு போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் வேகப்படும். நான் இந்த மாதிரி தான் வறுப்பேன், எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க மாட்டேன். இப்போ வந்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இந்த மாதிரி வீடியோலாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.